டெய்லி வீட்டு வேலை செஞ்சு போர் அடிச்சு நம்ம கதாநாயகி வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் அப்ளை பண்ண அதே வேலைக்கு அவளும் போறா. இப்போ அவ ஃப்ரெண்ட பார்த்தவ நீனு அப்ளை பண்ணிருக்கியான்னு சொல்லிட்டு மூஞ்ச கட ஆரம்பிச்சிடுறா. வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம கதாநாயகி ஜன்னல்ல பாக்கும்போது பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தன் கல்லால அந்த ஒரு பூனையை அடிக்கிறான். பக்கத்து வீட்டுல இதே மாதிரி தான் மோட்டர் போட்டு தண்ணி ஒழுகுது. இதை பார்த்தவ சொல்லலான்னு போகும்போது மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு பாட்டியம்மா வந்து பாக்குது. இந்த பாட்டியம்மாவை பார்த்தவ மோட்டர் நின்றுச்சுமா அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்கார ஆன்டி தன்னோட வாட்ஸ்அப் குரூப்ல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய இமானுவேல்ன்ற பையனை பத்தி சொல்றாங்க. இவன் என்னோட ஸ்டூடெண்ட் தான், ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புறாங்க. மறுநாள் இமானுவேல் கார்ல போகும்போது எதிர்த்த வீட்டுக்கார பொண்ணு நடந்து போறா. அவளை கார்ல ஏத்திக்கிட்டு நான் உங்களை Facebookல பார்த்தேன்னு சொல்றான். Facebookல பார்த்தா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கலாமேன்னு கேக்குறா. இவனும் கொடுக்கலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேருக்கும் இப்போ காதல் ஏற்படுது. அடுத்த மீட்டிங்ல நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலியா மீட் பண்ணலாம்னு கேக்குறான். அதுக்காக ஹீரோயினியோட வெட்டிங் அனிவர்சரி வருது, அப்ப மீட் பண்ணலாம்னு சொல்றா. இப்ப இமானுவேல் இதுக்கு தான் காத்திருந்த மாதிரி வீட்ல இருக்கிற துணி எல்லாம் கழிச்சு போட்டுட்டு அயன் பாக்ஸ் துணியில வச்சு ஆன் பண்ணி வச்சுட்டு வீட்டை திறந்து வச்சுட்டு ஃபங்க்ஷன் போறான். ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வீடு பத்தி எரியுது. போலீஸ்காரங்க வந்து பார்க்கும்போது மொத்த வீடும் கரியிருச்சு. இப்போ அவனோட பாட்டி காணாம போயிட்டா.